வாமோனே வா, இங்கதான் நல்ல வண்டி தான். வாழ ஏதோ சர்ப்ரைஸ் சொல்லி கூட்டிட்டு வந்தா. சர்ப்ரைஸ் தான் பிள்ளைக்கு. என்னது? இங்கே பார். என்னது? அங்க என்னமா இருக்கு? லேல கீழே பாரு, வண்டிய பாருல. ஏய் தகரடப்பா. தகரடப்பா இல்லல, சூப்பர் வண்டி. எம்மா இது உடைஞ்சு போய் இருக்குமா? யாரும் எரிச்சு போட்டது போல இருக்கு. இல்லல நல்ல வண்டி. சரி அது நல்லதாவே இருந்துட்டு போட்டு இப்ப எதுக்கு? போன நீ கொஞ்ச நாளா வண்டி கேட்டுட்டே இருந்தால, எனக்கு பாவமா இருந்தா, அதான் உனக்காண்டி தேடி பிடிச்சி வண்டி வாங்கியிருக்கேன். எது இது நீ தேடி பிடிச்சி வாங்கின வண்டி? ஆமா மோன, சொல்லி வச்சு இந்த கலர் தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். வயலட்டு மண்டை, இது சீட்டை பாரு எலி குரம்பி வச்சது போல இருக்கு. வண்டியை பாரு அழுக்கு பிடிச்சி பாண்ட வண்டி. டேய் மெண்டல், நான் உனக்காண்டி ஸ்டைலான வண்டி கேட்டேன்லால. இல்லை நீங்க பேண்டெல்லாம் இந்த கிழிச்சு போட்டு திரிவாப்ப கேட்ட ஃபேஷன்னு சொல்லுவீங்களால, அதே போலதான் இந்த வண்டியும் லைட்டா கிழிஞ்சு இருக்கு. இதுதான் ஃபேஷன். நான் உங்ககிட்ட ஸ்கூட்டியா கேட்டேன், புல்லட் பைக்கெல்லாம் கேட்டேன். இப்போதைக்கு அம்மாவால முடிஞ்சது ஸ்கூட்டி தான். இந்த ஸ்கூட்டியை ஓட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஓட்டினதுக்கு பிறகு அம்மா உனக்கு புல்லட் வாங்கி தருவேன். யாரு நீ வாங்கி தருவா? இந்த தகர டப்பாயில நான் ஓட்ட மாட்டேன். இந்த தகர டப்பாயில போன என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாவே? பார்த்து சிரிக்கல ஜீவாவே. அவ்வளவு பெரிய பணக்காரா அந்த அனிஸ் பயலுக வீட்டுல உள்ளவியா, அவியல இந்த பயலுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கல. ஆனா நான் உனக்கு ஆசையா பாசமா வண்டி வாங்கி தந்தேன் பத்தியால. எனக்கு புத்திய செருப்பால நம்மள அடிக்கணும். தேவையா எனக்கு இதெல்லாம்? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் இந்த வண்டியை ஓட்டுவேன். நீ இதை ஓட்டு தெரிந்தாலே போ, எனக்கு புல்லட் வாங்கிட்டா. லேய் புல்லட் எல்லாம் நான் உன வாங்கி தர மாட்டேன். எவ்வளவு கல்யாணம் பண்ணுவாள் அவளுக்கு வீட்டுல கேட்டு வாங்கிடலாம். ஆமா எனக்கு கல்யாணம் நடக்கும். ஒன்னு அம்மையை வச்சுக்கிட்டு கல்யாணம் நடந்துட்டாலும். ஏம்ல மைவாக்கு கல்யாணம் நடக்கலையோ? கல்யாணம் நடந்து நல்லா தானே இருக்கான். அதே போல நீயும் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பேரு உனக்கு புல்லட்டு கில்லட்டுன்னு எல்லாம் வாங்கி தருவாவ. உன் புத்திய பத்தியா? சி, எவனுமே கல்யாணம் பண்ணிட்டு வாங்க கூட இருந்துடக்கூடாது. என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதுங்க. எனக்கு இந்த வண்டி வேண்டாம். வேண்டாம் போல, நான் ஓட்டுவேன். பிள்ளைகளை அழகான வண்டி வாங்கி கொடுத்து அழகா வண்டி ஓட்டி பார்த்து ரசிக்கிறது தான் நல்ல அம்மா. நீ எல்லாம் என்னத்த அம்மா? உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. காலையில உறங்கி கிடந்த என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அடிச்சு கிளப்பி கூட்டிட்டு வந்து இது என்னது வண்டியா? வண்டி ஆக்கரு. ஏய் எடி மச்சக்கண்ணி வந்துட்டா. எடி நீ என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா? என்னது டீ? நீ என்ன வேலை செஞ்சுட்டு வச்சுட்டு வந்திருக்கா? நான் என்ன திட்டி பண்ணனே? ஆமா, ஆக்கர் கடை பக்கம் விடிய காலையில் 5 மணிக்கு உனக்கு என்ன வேலை? ஆக்கர் கடை பக்கமா? நான் போவலையா? போய் சொல்லாத. சத்தியமா போகல சின்ன பொண்ணு. யார் சொன்னா நான் ஆக்கர் கடை பக்கம் போனேன்னு? இப்பதான் நான் எலும்பவே செஞ்சேன். உண்மையே சொல்லுடே, ஆக்கர் கடை பக்கம் நீ போடலையா? எனக்கு கனவு வந்து. இல்ல சின்ன பொண்ணு, நான் எதுக்கு ஆக்கர் கடை பக்கம் போறேன்? இல்ல, இந்த ஆக்கர் கடை வச்சிருக்காருல கோவிந்தசாமி, அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறக்க பறக்க ஓடியாரு. எதுக்கு? அவரு வெளியே ஏதோ ஒரு வண்டிய வச்சிருந்தாராம். எவனோ ஒருத்தன் ஆக்கர்ல போட்டானா, அதுக்கு என்ன ஒரு பைசா கூட கொடுக்கலையா. அத நேத்து ஒரு நரி வந்து நோட்டம் போட்டுட்டே போயிருக்கு. அது எந்த நரின்னு இந்த ஊருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து அந்த வண்டியை காணலையாம். ஐயோ, நம்ம ஊரு பேரை கேவலப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு களவாணி நம்ம ஊர்ல இருக்கா? ஐயோ கேவலப்பட்டு போச்சு சின்ன பொண்ணு. அத்தை இந்த வண்டியான்னு பாருங்க, இந்த வண்டியான்னு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த வண்டி தான். இல்லாட்டி அது யா வண்டி? நான் பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய புது வண்டி. குள்ளநரி என்ன போய் பேசுவு? எள்ளு போல இருந்துகிட்டு எக்கிருக்கி கேமரால உன்னை பாத்துக்கிட்டு தான் வந்து உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். கேமரால பாத்தியா? ஆமாட்டி, கேமரால உன்னை பார்த்தேன் டி. திருன்னு 2 கண்ணையும் அந்த மச்ச கண்ணையும் வச்சு உருட்டி உருட்டி மெதுவா அந்த வண்டிய தள்ளிக்கிட்டு போறா. நீயே ஒரு பெரிய சி. ஆமா, சும்மா கிடந்து என்கிட்ட படம் போடாத. இந்த ஊர்ல என்னத்த காணலனாலும் இவ என்னதான் பிடிப்பாளுவ. ஏட்டி அந்த கேமரால நீ பதிஞ்சிருக்காட்டி குள்ளமணி கிறுக்கி திரியா விடிய காலையிலேயே கிளம்பி பேருக்கா. அதுல வேற ஒரு குடத்தை வேற வச்சிருக்கா. தண்ணி எடுக்க போறது போல பில்டப் காட்டு ஆவலாம், அப்பதான் நம்புவாங்களாம். அத்தை என்கிட்ட வந்து என்னமா சொன்னா? உனக்காண்டி ஒரு வண்டி சொல்லி வச்சு வாங்கி வச்சிருக்கேன் மோனே, இப்படி ஒரு கலர் ஒருத்தருக்கும் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுட்டு இருந்தா. ஏட்டி அந்த ஆக்கர் வண்டி ஏட்டி இந்த பிள்ளைக்கு ஓட்ட கொடுப்பா? ஏட்டி அது ஓடு மாட்டி முதல்ல. ஓடலைன்னா உருட்டட்டு. வண்டின்னு உயிர் எடுக்கானுவேன், நான் என்ன செய்யுதுக்கு? ஏட்டி அதுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொம்மை வண்டி வாங்கி கொடுட்டி. அது கூட கொஞ்சம் மரியாதையாவோ மானமாவோ அது இருக்கும். இது என்னட்டு செஞ்சு வச்சிருக்கா நீ? இப்ப என்ன அந்த வண்டி வேணுமா? இந்த பயலுக்கு அந்த வண்டியை பிடிக்கலையா? உருட்டிட்டு போ, கொண்டு போ. ஆமா, இவ விடிய காலையிலேயே போய் கள்ளத்தனம் பண்ணி உருட்டி கொண்டு வருவாளாம். நான் திருப்பி உருட்டிட்டு போகணுமா? வாட்டி வந்தது கோவிந்த சமையல் மன்னிப்பு கேளட்டி, இல்லைன்னா அவரு போலீஸ் கிட்ட போயின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். பேசாம அந்த வண்டியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உருட்டி தள்ளி கொண்டு போயிருந்தாவே மாட்டிட்டு போமால. கேமரால பார்த்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ, கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டு வயலட் பண்ண உன்னை ஜெயில கொண்டு போட்டாதான் நீ எல்லாம் திருந்துவா. சந்தோஷமாட்டி உனக்கு? எனக்கு என்னத்தடி சந்தோஷம்?
இல்லாட்டி உனக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பாட்டி ஏட்டி அந்த பையனுக்கு பிடிச்சது போல ஒரு நல்ல வண்டியா வாங்கி கொடுத்தா என்ன ஒரு பைசாக்கு வழி இல்லாமல கிடக்கா பிச்சையாட்டி எடுக்காடி ஆமா டி பிச்சை தான் எடுக்கேன் ஒரு தட்டை எடுத்துட்டு பிச்சை போடுறியாட்டி பிச்சை போடுறியாட்டி இடி இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சு தின்னுட்டு இருக்கேன் டி ஒன்ன போல உன் மாப்பிள்ளைக்கு சம்பாதிச்சதுல தின்னுட்டு வாழல அழுங்காம குளுங்காம அசையாம ஒவ்வொரு வீடா பிளேட்டையும் கொண்டு போய் சோற வாங்கி திங்கக்கூடிய உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்க நானே உழைச்சி நானே விவசாயம் பண்ணி நானே மாடு ஆடு கோழின்னு வளர்த்தி அதுல இருந்து முட்டை எடுத்து பால் கறந்து தின்னு குடிக்கக்கூடிய எனக்கு எப்படி இருக்கும் நான் அது கை நீட்டி தாங்கன்னு கேட்டு வாங்கி திங்க எப்படி ஒன்ன போல திருடி போயிட்டு திங்கலட்டி திருடி திருடி கள்ளி கள்ளி களவாணி நாய் சீ திருடி நாய் இப்படி ஆக்கிற கடையில வெளியே வேண்டாம் தண்ணி போட்டிருந்து அதை எடுத்துட்டு வந்ததுல இப்ப என்னடி தப்பு இப்ப வேணும்னு சொல்லியாச்சுல கொண்டு போய் அவனோட கொடுத்துறேன் இப்ப என்ன போ உள்ளுடைய வீட்லயே 1008 பிரச்சனை அதுல அடுத்தவனுங்க முக்கில நுழைக்கு நீ கேளுவ இதுக்கிட்ட அந்த பக்கம் தொட்டி போறா பாட்டி போவே முட்டி எப்படியாது சரி களவாணி நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு லோடு வரும் அப்ப இந்த வாரம் எத்தனை ரூபாய்க்கு வந்திருக்கு கரெக்டா அம்மா அப்ப இந்த வாரம் கொஞ்சம் லோடு குறவுதான் அம்மா 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 குடிஞ்சிட்டான் என் மஞ்சள் சட்டை சொல்லு எம்மா எம்மான்னு அணத்திக்கிட்டு கத்திக்கிட்டே வரனே எந்த நாளன்னு கேட்க மாட்டியா என்ன செய்வு எதுக்கு இப்ப எரிஞ்சோலியா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தா என்ன பிரச்சனை அதுக்குள்ள நான் எப்ப நல்லா இருந்தேன் சாப்பிடும் போது சாப்பிடும் போதும் அழுது சாப்பிட முடியும் என்ன செய்வு உனக்கு ஏன் இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துருக்கால என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா எனக்கு என்ன பிரச்சனை என்ன நோயின்னு அப்போ கடவுளே என்ன செய்வு உனக்கு நீயே கண்டுபிடி பல்லு வலியா பல்லு இருந்தா தானே வலிக்கிறதுக்கு அப்ப என்ன வைத்த வலியா இல்ல இப்பதானே நல்லா தின்னேன் வலிக்கல அப்ப என்னடே வலிக்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நீங்க கண்டுபிடி எடி மொட்டை உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு அறிவு கேட்டு உனக்கு கொஞ்சமாது நாளைக்கு திங்கட்கிழமை எனக்கு லோடெல்லாம் இறக்கணும் எவ்வளவு ரூபா என்ன ஏதுன்னு பார்க்கணும் கொஞ்சமாவது அறிவு காட்டி வந்திருந்துட்டு என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும் மேடம் லேட்டு நோட்டை தூக்கி மூஞ்சில வீசிடுவேன் எதுக்கு பாடியா இதுக்குள்ள நீ பக்கத்துல ஆடியா முட்டாள் நாய் அடி படிக்காதவன் தானே இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் முட்டாள் நாய தமிழ்ல தானே சொல்லியே நாளைக்கு திங்கட்கிழமை எனக்கு கணக்கெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும் 4 ரூபா வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் டென்ஷன் ஏத்திடா அப்ப நான் என் வழியை யார்கிட்ட பேசணும் ரோட்ல பரோண்டை வச்சிடணும் சொல்லுட்டி சொல்லு அதுல எதையாத்துக்கும் மண்டல போட்டு அடிச்சு கொண்டுட்டு போயிருவோம்ல நான் தானே இழிச்ச வாயி என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பேன் என்னைக்குல இந்த மஞ்சள் சட்டை போடுறியோ அன்னைக்கெல்லாம் நமக்குள்ள சண்டை தான் மாத்தே சட்டை போட்டாலும் சண்டை தான் சுடிதார் போட்டாலும் சண்டை தான் பர்தா போட்டாலும் சண்டை தான் குர்தா போட்டாலும் சண்டை தான் என்ன போட்டாலும் சண்டை தான் எனக்கு ஒன்ன பிடிக்கல ஏட்டி உனக்கு என்ன டீ பிரச்சனை என்ன நடந்து டீ சாப்பிடுறது வரைக்கும் நல்லா தானே இருந்தா நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துல மாப்பிள்ளை பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு அந்யோன்யமா இருக்காவ தெரியுமா பொண்டாட்டிக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா கூட மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு என்ன அதுன்னு பார்த்து சொல்லியாரு ஆனா நீ கை வலியா கால் வலியா வாய் வலியா தலை வலியா என்ன டீ வலி சொல்லு டீ என் மனசு வலி ஓ கடவுளே தாளையில இடியோல என்ன மனசு வலி சொல்லு டீ நீ டீ போட்டு பேசாத எனக்கு பிடிக்கல சொல்லுங்க மொட்டை மேடம் என்ன பிரச்சனை மேடம் மொட்டை மேடம் சொல்லுங்க இதுக்கு நீ டீ போட்டே கூட்டுக்க அதுவே பெட்டர் ஏடி கொஞ்சம் நிறைய வேலையை பார்க்க விடுட்டி நாளைக்கு எதனால பேசலாம் போட்டி முடியாது இப்பவே எனக்கு பேசி ஆகணும் என்ன பாவம் பண்ணணும் தெரியல இந்த முட்டையை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படியே அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்து நான் பொம்பளையா பிறக்கணும் டீ நீ பொம்பளையா பிறந்தா நான் ஆம்பளையா பிறந்து உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் மட்டும் நினைக்காத ஏன் அப்படியே பிறக்கதா இருந்தாலும் பிறக்கவே மாட்டேன் டீ இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என் மனசு வெளியே எதனால வலிக்கும் என்று நீ கேட்டே தீரணும் சொல்லுன்னு தானே சொல்லேன் சொல்லு இங்க வச்சுலாம் சொல்ல மாட்டேன் முட்டை மாடிக்கு வா கொஞ்சம் கூட என் நிலைமையை புரிஞ்சுக்கிடாம கிடந்த ஆடி அமட்டேன் வாரானா என்ன எனக்கு மனசெல்லாம் வலிக்குது மஞ்சள் சட்டை சரி எங்க எதனால மனசு வலிக்கூடே சொல்லு எதுவும் பிரச்சனையா பிரச்சனை இல்ல இந்த எனக்கு நீ கொலுசே வாங்கி தர மாட்டேங்க தங்க கொலுசு தங்க கொலுசு என் காலில் போட்டா எல்லாரும் என் காலை கண்ணு போடுவாவண்ணா அழகா இருக்கு காலுன்னு சொல்லு எதனால நீ எனக்கு தங்க கொலுசு வாங்கி தர மாட்டேங்க ஒண்ணு வாங்கித்தா இல்லன்னா எதனால வாங்கி தர மாட்டேங்க சொல்லு என் மனசை சாந்தி படுத்து ஏன் என் காலை பாக்கா நீ ஒரு குனிஞ்சு உன் காலை பாருட்டி இதுல கொலுச கொண்டு எங்க டீட்டு வருவ ஏன் என் காலுக்கு என்ன குறை அழகா ஷூ எல்லாம் போட்டு எவ்வளவு அழகாட்டு இருக்கு உன் காலை பாரு நல்லாவே இருக்காது என் கால் என்ன அழகா இருக்கு பாரு இந்த காலுக்கெல்லாம் கொலுசு கிடைக்காது டீ இந்த சின்ன பிள்ளைல கையில தண்டை வளையல் வாங்கி போட முடியாது அதை வாங்கி போடாம டீ ஆமட்டி இந்த வாடு படுத்தியா இப்படி சொல்லியா செஞ்சு வாங்க முடியாதான் சரி 2 பொம்பளை பிள்ளைல பெத்தா 2 பிள்ளைகளும் ஒண்ணு கட்டி கொடுத்தாச்சு அதுக்கும் தங்க கொலுசு வாங்கி கொடுக்கல என்ன ஒண்ணு நான் வீட்டுல கிடக்கு தின்னுகிட்டே தெரியுது அதுக்கும் தங்க கொலுசு வாங்கி கொடுக்கல உனக்கு எதுக்கிட்டு தங்க கொலுசு இப்போ உள்ள தாய்மார்கள் எல்லாம் தனக்கு பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பாப்பா வட்டி ஆனா இப்படி அழப்பு பிடிச்சு ஆசைப்பட்டு கிடக்க மாட்டாங்க உனக்கு ஏன் இவ்வளவுக்கு ஆசை அழப்பு வேற எதுவும் பேசாத நீ எனக்கு வாங்கி தருவியா மாட்டியா உனக்கு வேற எல்லாரும் போடணும் நான் போட்டக்கூடாது அப்படி இல்லட்டி வாங்கி தாரேன் இப்படிதான் நீ சொல்லி ஏமாத்திட்டே இருக்கா நாளை காலையில கிளம்பியா எனக்கு கொலுசு வாங்கி தாரா தாங்குங்க இதுட்டு சண்டை போட்டா ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது சிரிச்சுக்கிட்டு ஆமா தாரேன்னு சொல்லிட்டு போயிருவோம்
என்ன சிரிக்கான் பொசுங்கி போன புசுவான கணக்கா இருந்து மூஞ்சி இப்ப பல்லு காட்டுது. சரி இவ்வளவு ஆசைப்படியாலா என் மங்கா தகை இல்லதா வாங்கி தரேனா கொலுசு வாங்கி தரேன். நாளைக்கே நாளைக்கேங்க நாளைக்கு முடியாது, ஒரு வாரம் மட்டும் நீ வெயிட் பண்ணணும். ஐயோ ஒரு வாரமா? எப்படி காவல் கிடக்க? ஒரு வாரமும் உங்ககிட்ட போய் சண்டை போடாமல இருக்கணும். சண்டை போடக்கூடாது, இதுதான் மெயின். நீ என்கிட்ட சண்டை போடாம இந்த பாசமா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு உனக்கு கொலுசு. எப்படி சண்டை போடுவேன் என் கண்ணை? நீ பாதி நான் பாதி கண்ணை, நீ எஞ்சி தூங்காது கண்ணை. சரி நான் இனியாவது போய் கணக்கு பார்க்கட்டா? போய் பாரு பாரு பாரு, மறந்துடாதீங்க கொலுசுங்கி. சரி தாயே, அப்பா முட்டைக்கிட்டு தப்பிச்சேன். எப்படியோ மனசு வலி அது இதுன்னு சொல்லிட்டு கொலுசுக்கு ஓகே வாங்கியாச்சுமா. தங்கத்துக்கு விலை என்ன குறவா இருந்து அப்பவே அழகா தங்க கொலுசு வாங்கிருக்கலாம். இப்போ என்ன கூடுதலா இருக்கு. இப்போ தான் கிரிக்கெட் வாங்கி தரணும்னு நினைச்சிருக்காமா கிரிக்கெட். நான் வந்து ப்ரௌனி பிசினஸ் கடை வந்து ஸ்டார்ட் பண்ண யாரெல்லாம் என்கிட்ட வாங்குவீங்க? அனிஸ் கையால ப்ரௌனி பண்றது யாரெல்லாம் எங்கிட்ட வாங்கி சாப்பிடுவீங்க? செலவுடிஸ் கமெண்ட்ல சொல்லணும் சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலகுட்டீஸ். பாய் செலகுட்டீஸ், லவ் யூ. நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பவ வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் செலகுட்டீஸ், லவ் யூ.